சட்டசபை எப்ப ஸ்டார்ட் ஆகணும், ஐயா ஸ்டாலின் கையை துருன்னு இருந்துச்சு போல. அட்டின்னு அட்டி, அப்படி ஒரு அட்டின்னு வையில குடுத்த குடுல எடப்பாடி அன்கோவுக்கு எங்க போறதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை பாக்குறப்ப இந்த சாமி படத்துல விக்ரம் ஒரு டைலாக் சொல்லுவாப்ல, மாட்டை தொழுவத்துல கட்டி வச்சு அடிச்சாத்தான் சிந்தாம சதறாம அடி விழுகிட்டு, அதே மாதிரியே விழுந்திருக்கு சார். கொஞ்சம் நஞ்ச கேள்வியெல்லாம் கேட்கல, நார கேள்வி. எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம எந்திரிச்சு ஏய் ஏய் இல்ல அவங்க கத்திருக்கா அப்படி, எங்களை பார்த்து இப்படிலாம் நீங்க இதெல்லாம் தவறுங்க, எங்களை பார்த்து ஏங்க இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரியே அந்த சைட்ல எல்லாமே இருந்துச்சு. சாத்துனா சாத்து, அப்படி ஒரு சாத்து பார்த்துருவோமா. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேயர்களுக்கு வணக்கம். இது மதியம் தர்பார். கோபி. உண்மையிலே இதே எனர்ஜியோட தான் ஐயா எடப்பாடியாவும் உள்ள நுழைஞ்சிருப்பாருன்னு வைக்கல. எப்படியும் சிக்கிட்டாப்புல இந்த சட்டசபை இந்த கூட்டத்தொடர்ல நாம எப்படியாச்சும் ஸ்டாலினை வந்து இது பண்ணிருந்தோம். அவர் வந்து நம்ம கேட்கிற கேள்விக்கு வந்து திணறி போயிட்டு பதில் தெரியாம அப்படியே முழிக்கணும், அதை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவரும் போயிருப்பாரு. அவர் அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் அடிக்க ஆரம்பிச்சுட்டாப்புல. என்ன பண்றது ஐயா எடப்பாடியாருக்கு தெரியல, இதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரலையடா. அவர் பேசுறதெல்லாம் பூரா அவுட் ஆஃப் சிலபஸாவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அந்த இதுக்கு அந்த பென்ஷனுக்கு ஓய்வூதிய திட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சு அவரை மடக்கி போடலாம். அவங்க கேட்டது என்ன, நீ கொடுத்தது என்ன, அவங்க கேட்டது நீங்க கொடுத்தது ஒண்ணா அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள கேட்டு பதில் சொல்ல முடியாதபடி ஆக்கிடலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனா அவருக்கு எந்திரிச்சு அவர் எந்திரிக்கிறப்பயே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன எந்திரிக்கிறாப்புல அவர் எந்திரிச்சு, இத்தனை நாளா இல்லாத அக்கறை இப்ப வந்து உங்களுக்கு வந்திருக்கு, ஏன் இல்ல புதுசா வந்திருக்கே ஏன்? இந்த பிரச்சனை 23 வருஷ பிரச்சனை. இந்த பிரச்சனையை இது வரைக்கும் எவனாச்சும் தீர்த்து இருக்காங்களா? தீர்க்க முதல்ல ட்ரை பண்ணியிருக்காங்களா? இல்ல 2017 நீங்க 4 வருஷமா தொடர்ந்து இருந்தீங்கல, அந்த தொடர்ந்து இருந்ததுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இதுக்கான தீர்வு பிடிக்குது பிடிக்கல, அதாவது ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா தானே அதுல இருக்கிறத குறை நிறைய இதெல்லாம் சொல்லி ஒரு சரியான நிலைக்கு கொண்டு வர முடியும். எதையுமே இல்லாத வெத்து பாத்திரத்தை தூக்கி திரிஞ்சீங்கல சார், இப்ப என்ன சார் உங்களுக்கு அக்கறை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதெல்லாம் வந்து நீங்க பேசக்கூடாது, நீங்க கொடுத்தது சரியில்லை, நீங்க கொடுத்தது நல்லா இல்ல. அவங்க சொல்லட்டும்யா, அவங்க கொண்டாந்து எனக்கு இந்த இனிப்பு கொடுத்தாங்களே, உங்களுக்கு நீங்க பார்க்கல, பத்திரிகையெல்லாம் படிச்சா தானே இதெல்லாம் தெரியும். அதாவது அவங்க கொடுத்தாங்க, சந்தோஷமாகி கொடுத்தாங்க. உண்மையிலே அது வந்து அந்த ஓய்வூதிய திட்டம்ன்றது எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுனால கிடையாது, இருக்காது. கண்டிப்பா அதுல குறை இப்பதானே இப்ப இன்ட்ரடியூஸே பண்ணியிருக்காங்க, அதுல குறை நிறை எல்லாம் இருக்கா. அதை கொஞ்சம் கொஞ்சமா பேசிதானே சரி பண்ண முடியும். எடுத்த எடுப்புலயே பர்ஃபெக்டா எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துட முடியுமா அப்படின்றத அவர் கேட்டார். ஆனா அதுலயே அவர் இன்னொரு சொன்னாரு, நாங்க 100% வாக்கதையெல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. அவர் சொன்ன என்ன இவரே இப்படி பேச கிளம்பிட்டாப்புல. அதாவது நாங்க எந்த வாக்கு அதை கொடுத்த வாக்கு எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பொய். அங்கே கொஞ்சம் நஞ்சம் குறைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். நிறைய பேர் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, அப்புறம் இந்த சத்துணவு திட்ட ஊழியர்கள் அவங்க அங்கன்வாடி ஊழியர்கள், இவங்க எல்லாரையுமே அவங்கள போராட விட்டு வேடிக்கை பார்க்கறது இல்லை. அவங்கள எத்தனை தடவை கூப்பிட்டு பேசியிருக்கோம், அவங்க கூட எவ்வளவு சமரசம் பேசியிருக்கோம், எந்த அளவுக்கு அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டை மீட் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே நாங்க பண்ணி வேடிக்கை பார்க்கல சார். முடிஞ்ச வரைக்கும் விவகாரத்தை எவ்வளவு சுமூகமா தீர்க்க முடியுமோ அதுக்கான வேலைகள்ல தான் நாங்க பார்த்துருக்கோம். அவங்க இவ்வளவு நாளா அதை இப்பதான் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கோமா இல்லையா கேளு. ஏன்னா இப்ப கவர்மெண்ட் அவங்களை கண்டுக்காம விட்டுருச்சுன்னு வைங்களேன், அதை போராடுறவங்க போராடுங்க, எனக்கு என்ன, நீ போராடினா அதை பத்தி நான் என்ன கவலையாப்பட போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு கவர்மெண்ட் உட்கார்ந்துருந்தா கவர்மெண்ட்டை குத்தம் சொல்றதுல ஒரு நியாயம் உண்டு. அந்த கவர்மெண்ட் போராடாதீங்கப்பா, ஏதாச்சும் பண்ணுவோம், வா பேசுவாங்க. அவங்க நினைச்சது அது வந்து அங்க இது மீட் ஆயிருக்காது. அதனால என்ன பண்ணிருப்பாங்க, வேண்டான்னு சொல்லிட்டு போயிருப்பா. அந்த மீட்டிங் வந்து ஃபெயிலியர் ஆகி போயிருக்கா. எத்தனை கட்ட மீட்டிங்கை நடத்தியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த சமரசம் பேசுறதுக்கு பேச்சுவார்த்தை எவ்வளவு தடவை நடத்தியிருப்பாங்க. ஆனா பேச்சுவார்த்தை சுமூகம் சார், வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அப்படியே போயிடுறதா சார், பரவாயில்ல ஓகே கொடுத்துடுறோம், இன்னும் 3 மாசம் கழிச்சு அடுத்த எலெக்ஷன்ல இருந்து கொடுத்துடுறோம், உங்களை மாதிரியா 10.5 தூக்கி கொடுத்துட்டு மறுபடியும் பிடிக்கிறதுக்கு
யோசிச்சு பாருங்க. நாம இது வரைக்கும் எவ்வளவு தூரம் அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுக்கறதா ஈஸியா கொடுத்துடலாம், அந்த நேரத்துக்கு சமாளிச்சுட்டு விட்டுறலாம். ஒண்ணு இல்லை, இவங்க அப்பாயின்ட் பண்றது ரொம்ப சுலபம். இப்ப இந்த போராட்டம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க அத்தனை பேருக்கும் இங்க வா என்ன பிரச்சனை, இதெல்லாம் தானா இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்கறது ரொம்ப ஈஸி. ஆனா அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம், லாங் டைம் சஸ்டெயின் பண்றது கஷ்டம். லாங் டைம் சஸ்டெயினுக்கு என்ன பண்றது, அதுக்கு என்ன வழி, இதையெல்லாம் வந்து சொல்லணும்ல, அவங்க சைட்லயும் பார்க்கணும்ல. இப்ப ஒண்ணு இல்ல, ஐயா எடப்பாடியார் வந்து நான் 2000 ரூபாய் தரேன்றாப்புல. இதுக்கு முன்னாடி 1000 ரூபாயே கொடுக்க முடியாத நிலைமையில கஜானா காலியா இருக்கு. இப்ப கேக்குறாங்கல்ல, இந்த 2000 ரூபாய் எப்படி உங்களால கொடுக்க முடியும்? ஏன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இங்க இருக்கிறப்ப எதையும் மீட் பண்ண முடியாம இருக்கு, வர செலவு ஜாஸ்தியா இருக்கு. இதை போயிட்டு ஐயா எடப்பாடியார்ட்ட கேட்டா நாங்க கொடுப்போம், எங்களால அது முடியும், ஏன் நாங்க பண்ண மாட்டோமா, வாக்கு நல்லா பண்ணுவீங்க. அப்ப இதையெல்லாம் பண்ணிருக்க வேண்டியதானே. இந்த 2000 ரூபாய இப்ப கொடுக்கறதுக்கு பதிலா இந்த 2000 ரூபாய் மாசம் மாசம் எவ்வளவு பேருக்கு கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற ஆண்களுக்கு இலவச பயணமா, போக்குவரத்து ஏற்கனவே எவ்வளவு தூரம் வந்து பல்ல அடிச்சுக்கிட்டு இருக்குன்றது நல்லாவே தெரியும். உண்மையில அது எல்லாமே நட்டத்துல தான் ஓடுது. இபி எடுத்துங்க நட்டத்துல தான் ஓடுது, போக்குவரத்து எடுத்துங்க நட்டத்துல தான் ஓடுது. எல்லா அரசாங்கம் எதுவுமே ஏதோ ஒரு சைட்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் அது வந்து ஓடிக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். எதுவுமே லாபத்துல ஓட கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி இதையெல்லாம் நீ சாத்தியப்படுவோன்னு போய் கேட்டா நாங்க பண்ணுவோம். வந்ததுக்கு அப்புறம் இப்ப அவங்க வந்து 1000 ரூபாய் மகளிர் உரிமத்துவம் கொடுப்போம், நாங்க கொடுத்துட்டாங்க. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அத ஒரு சைடு இதெல்லாம் போறப்ப இன்னொரு சைடு கடனும் போயிட்டு தான் சார் இருக்கும். இவ்வளவு கடன் வாங்கியிருக்கியே அப்படிம்பாங்க. இவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணியிருக்கு சார். அதாவது இந்த ஸ்டேட்டு இவ்வளவு தூரம் வந்து டெவலப் ஆயிருக்கு, இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம இவ்வளவு தூரம் நம்பி கடன் கொடுக்கலாம், அதுக்கு நாங்க கேரண்டி, நீங்க கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி இருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ஒரு அளவுக்கு மீறி எவனும் அந்த ஸ்டேட்டுக்கு கடன் தர மாட்டான். இதுல கடை அதிகமா வாங்கிச்சுன்னு தான் சொல்றாங்க தவிர அது மூலியமா எவ்வளவு டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அதை எவனுமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி இங்க எதுவுமே உற்பத்தி இல்ல, இங்க எதுவுமே புதுசா வந்து கம்பெனிகள் வரல, அந்த மேனுபேக்சரிங் யூனிட்லாம் வெளியில ஓடி போகுது. ஐயா சொன்னாப்புல எங்களுக்காவது வர்றது இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு மட்டுமே எல்லாம் போகுது அப்படின்னு நினைச்சு அதை போட்டி போட்டு இழுக்கிறதுக்கான வேலையை எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எல்லாமே நமக்கு வரும்னு நினைச்சா அது முட்டாள்தனம். ஆனா இங்க வராமலே வந்ததெல்லாம் ஓடி போச்சு, அதுக்கு என்ன சார் பதில் சொல்ல போறிய? அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஏன் ஓடி போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், அதை நான் ஓப்பனா சொல்லவா அப்படின்ற மாதிரி அவரு வேற அவங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டு என்னடா. அதை எப்பயுமே இவர் வந்து பேச மாட்டாரு, பதில் மட்டும் சொல்லுவாரு, கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாருந்தாங்க. இப்ப எல்லாத்தையுமே கேட்டாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஏன் வாங்கல? நாங்க கேட்டோம்யா, ப்ரப்போஸ் பண்ணோம்யா, கொடுத்தோம்யா, நாங்க எவ்வளவோ வந்து அவங்கள அடிச்சு கூட கேட்டு பார்த்துட்டோம், ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்துட்டோம், கடிதம் எழுதி பார்த்துட்டோம், நேரடியா பல முறை வற்புறுத்தி பார்த்துட்டோம். எதுக்குமே அவர் மசியம் அவருக்கு இங்க கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தா தானப்பா. அவங்களுக்கு தான் அது வரமா, ஏன்னா கொடுத்துட்டா எல்லாமே வந்து நாங்க டெவலப் பண்ணோம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும்ல, மக்கள் வந்து நல்லா இருந்துருவாங்கல்ல. அதையெல்லாம் வந்து செய்யறதுக்கு அதுக்கு அங்க மனசு வேணும்ல. அவங்க நாங்க கேட்டு கொடுக்கல, நீங்க உங்க கூட்டணி தானே கேட்டு கொடுக்க வேண்டியதானே. இல்ல அப்பயும் நீங்க அவங்க கூட்டணியில தான் இருந்தீங்க, இப்பயும் நீங்க அவங்க கூட்டணியில தான் இருக்கீங்க, கேட்டு வாங்கி கொடுங்க பாப்போம். நான் ஓப்பனாவே கேட்கிறேன்டாப்ல, கேட்டு வாங்கி கொடுங்க, ஒன்னும் தப்பெல்லாம் கிடையாது, முடிஞ்சா வாங்கி கொடுங்க. அதெல்லாம் நாங்க எப்படி வாங்கி கொடுப்போம்? அப்ப நீ அதான் நினைச்சது, அவன் உனக்கு ஏதாச்சும் கொடுத்தா நீ அவனுக்கு கொடுப்ப, அவன் ஏதாவது கொடுத்தாதான் கொடுப்ப, நீ தான் எதுவும் அவனுக்கு. அவன் நல்லா இருக்கணும், நாம இருந்தாலும் இல்லைன்னாலும், நம்ம வந்து உட்கார்ந்தாலும் உட்கார்லனாலும் நமக்கு வந்து அவன் நல்லா இருக்கணும்ன்ற என்ன அப்போ உனக்கு கிடையாது. அப்ப நீ கொடுத்து அவன் கொடுத்து இது வந்து ஒரு பிசினஸ் டீலிங் தான், அப்படித்தானே? அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஐயா ஸ்டாலின் அங்கனக்குள்ள பேசாப்புல. அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி எல்லாம் பார்த்தாங்க, முடிஞ்ச வரைக்கும் அடக்கி எப்படியாச்சும் வந்து இவரை காலி பண்ணி பண்ணணும், காலை வாரணும், இவர் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்டுறணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா பாருங்க, விதி நிலைமை அப்படியே ரிவர்ஸ் ஆகி போச்சு. பின்னாடி போக்கடா வந்துகிட்டே இருக்காண்டா அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்துருக்காங்க. முடியல அப்படின்னோட அத்தோட பேச்ச சபைய முடிச்சிட்டாங்க. இல்லை இன்னமும் நிறைய இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நடக்கிறப்பத்தான் உண்மையிலே நமக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க அதை என்ன பண்ண ட்ரை பண்றாங்க, எப்படியெல்லாம் வந்து கோர்ட்டோட ட்ரை பண்றாங்க, இல்ல கோல்மால் உள்ளுக்குள்ள என்னென்ன பண்றாங்க பொலிட்டிக்கலா. ஏன்னா பண்ணதை பண்ணலன்னு சொல்றதுக்கும்
பண்ணாததை பண்ணாங்கன்னு சொல்றதுக்கு நிறைய வந்து சான்சஸ் எல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து இவங்க இப்படி அடிச்சுக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியில வரும். சரி, அப்பதான் ஏன்னா இது வந்து நேரடியா இங்க சட்டசபையில பதிவு பண்றப்ப பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. வார்த்தையை அதான் கோபத்துல பேசுறது, திட்டுறது, அடிச்சுக்கிறது வேற. ஆனா புள்ளி விவரம் சொல்றப்ப எந்த பாயிண்டையும் வந்து போலியா சொல்லிட முடியாது. அதை வந்து இல்லாததை இருக்குன்னு, இருக்கிறத இல்லைன்னு எங்கேயுமே சொல்லிட முடியாது. ஏத்தியோ கூட்டியோ குறைச்சோ அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறத இருக்கிறபடியே சொல்லணும். இல்லைன்னா மாட்டிக்குவாங்க. அதனாலதான் வெளியில பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரி ஐயா பேசிப்படலான்னு பார்த்தாப்புல எடப்பாடியார். ஆனா அங்க அவங்க கேட்கிற கேள்விக்கு ஒன்றும் பண்ண முடியாம இதெல்லாம் வந்து இதுக்கு மேல ஒன்றும் பண்ணலன்னா இல்ல நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க தான் செய்யணும், நீங்க தான் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இந்த இது பண்ணுவாங்க. இல்ல அதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. அடுத்த கூட்டத்தொடருக்கு ஐயா வருவார், கூடிய சீக்கிரம் வந்துடுவார். இதுக்கப்புறம் வருவாரான்றது டவுட் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா, வருவாரு. ஆனா அடுத்த முறை வர்றப்ப இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பட் போதுமான அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட சமாளிக்கிற அளவுக்கு பொருட்கள் இல்லாததுனால அடுத்த முறை நிறைய மூட்டையோட வந்து உட்கார்ந்து கண்டிப்பா நீங்களும் எதிர்த்து பேசி அவர் வந்து பேச முடியாத அளவுக்கு, பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணும்னு நாங்களும் நினைக்கிறோம். பட் அந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் நல்லா இருந்தா பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா ஒன் சைடு அவங்க அடிக்கிறாங்க, நீங்க வாங்குறீங்க, நீங்க வாங்குறீங்க, அவங்க அடிக்கிறாங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. நீங்களும் திருப்பி அடிச்சீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்கு. நன்றி.